நம்ம இப்போ ட்ராப் ஷிப்பிங்கோட சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஒரு ப்ராடக்ட்டை பேஸ்லேருந்து செலக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் வெப்சைட் க்ரியேட் பண்ணி அந்த வெப்சைட்லேருந்து நம்ம சேல்ஸ் கொண்டு வர போகிறோம். ஆட்ஸ் மூலமாக, ஆர்கானிக் மூலமாகவும். ஸோ இதை நான் வந்து கம்ப்ளீட் ஸ்டேஜாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸில் நம்ம ஒரு ப்ராடக்ட் பேஸ்லேருந்து சூஸ் பண்ணி சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டை இப்போ பேஸ்லேருந்து நான் சூஸ் பண்ணி ட்ராப் ஷிப்பிங் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா ட்ராப் ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஐடியா உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நத்திங் பட் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண போகிறீங்க. அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ண போகிறீங்க. அந்த ப்ராடக்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து ஒரு 1000 ருபீஸ்னா நீங்கள் வெப்சைட்டில் 1500 ருபீஸ்னு அலாட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேல்ஸ் நடந்தோடனே அந்த அமௌண்ட் உங்ககிட்ட வந்துடும். நீங்கள் ஒரு சப்ளையர் விச் மீன்ஸ் ஒரு ஹோல்சேலர் இல்லை லீடர் இல்லை அவங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது அவங்க வந்து டேரெக்டாக இந்த கஸ்டமர்கிட்ட செட் பண்ணுவாங்க. ஸோ இன்பிட்வீன் உங்களுக்கு ஒரு 500 ருபீஸ் கிடைக்கும். இதான் வந்து உங்களோட ட்ராப் ஷிப்பிங் ப்ராஃபிட்னு சொல்லலாம். ஸோ இந்த சப்ளையர் யார், இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறது எப்படி, வெப்சைட் ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்றது இந்த கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்ச் பண்ணுறது முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 4 ஸ்டெப் இருக்குது. ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஒரு சப்ளையர் சூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஒரு பர்ஃபெக்டான வெப்சைட் கிரியேட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்டான ஆட் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த 4 விஷயமே நம்ம கரெக்டாக இருந்தால் தான் பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணி காட்ட முடியும். இதில் நம்ம ப்ராடக்ட் செலெக்ஷன்றதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். வின்னிங் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு கான்டெக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் நம்மக்கிட்ட மெத்தட்ஸ் இருக்குது. அதில் நான் உங்களுக்கு 2 மெத்தட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மோஸ்ட் ஆஃப் தி மெத்தட்ஸ் எல்லோரும் சொல்கிறது டிக்டாக் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஈவன் தோ நீங்கள் VPN போட்டு டிக்டாக்ல சர்ச் பண்ணி பார்த்தாலும் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறைய கிடைக்கும். பட் அந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது ட்ராப் ஷிப்பிங். ஏன்னா டிக்டாக்ல இருக்கிறது எல்லாமே ஃபாரின் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். அவங்க எல்லாருக்குமே அலி எக்ஸ்பிரஸோட ஆக்சஸ் இருக்குது. விச் மீன்ஸ் அவங்க ஒன் ஆஃப் தி சப்ளையர். அந்த சப்ளையர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் சப்ளையர். அவங்க ஃபாரின் சப்ளையராக இருக்கிறதுனால டேரெக்டாக அவங்களால ஈஸியாக வந்து அந்த ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ண முடியும் அலி எக்ஸ்பிரஸ்லேருந்து அவங்களோட கண்ட்ரிக்கு. பட் ஆனால் இந்தியாவுக்குன்னு வரும்போது ஒரு 1 மந்த் டைம் எடுத்துப்பாங்க. ப்ளஸ் டாக்ஸேஷன் ஃபீலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்தியாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்க சப்ளையர்ஸ் யாருன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, ரோபோசோகல்ட், க்ளோரோட். இந்த 5 பேர் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரோபோசோகல்ட்டு, க்ளோரோடு நான் அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச ஐடியாலஜி வச்சு பார்க்கும்போது நம்ம ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணும்போது அது சோர்ஸிங் நம்ம ஞாபகம் வச்சு தான் சூஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன முடிவு பண்ணால் நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுவோம். அந்த ப்ராடக்ட்டை நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த 3 இடத்துலேருந்து எடுக்கிற மாதிரி சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ப்ராடக்ட் நான் எப்படி செலெக்ஷன் பண்ண ஐடியான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ண ப்ராடக்ட்டை உங்ககிட்ட ரிவீல் பண்ணுறேன். அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மோஷன் சென்சார் லைட். இந்த பிக்சர் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் மோஷன் சென்சார் லைட். இந்த ரீல் வந்து நான் க்ரியேட் பண்ணேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் நான் எப்படி சூஸ் பண்ணுன்றதுக்கு ஒரு பேசிக்கான ஐடியான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் ரீலில் போய்ட்டு இந்த சர்ச் டேப் இருக்குல்ல, இன்ஸ்டாகிராம் சர்ச் டேப், அந்த டேப்பில் நீங்கள் வந்து அமேசான் ஃபைன்ஸ் இல்லாட்டி அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ், அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ், அமேசான் ப்ராடக்ட்ஸ், இந்த ஹோம் கிச்சன் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்ஸ் டைப் பண்ணாலும் நீங்கள் வந்து நிறைய ரீல்ஸ் பார்க்க முடியும். அந்த ரீல்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்க்ரோல் அவுட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சூஸ் பண்ண ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா மோஷன் சென்சார் லைட்ஸ். இந்த லைட்ஸ் பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த ரீலையும் நான் இந்த ப்ராடக்ட்டோட ரீலையும் எப்படி கண்டுபிடிச்சேன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பேஜில் தான் கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ணதுக்கான ரீசன்ஸ் நான் சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்ணது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ஸ்க்ரோல் பண்ணும்போது கண்டுபிடிச்சேன். ஜஸ்ட் லைக் தட் நான் சர்ச்சில் சொன்ன மாதிரி டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மாட்டோம். அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் சர்ச் அவுட் பண்ணி கேட்டகரி வைஸாக பிரிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, ப்ராப்ளம் ஏதாவது சால்வ் பண்ணுறதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். இந்த ப்ராடக்ட் எனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதோட ரீல்ஸை நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னும் போது நான் தேடி பார்க்கணும். ஸோ அப்படி நான் சர்ச் பண்ணி எனக்கு கிடைச்சிது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்ணிட்டேன். இந்த ப்ராடக்ட்டை எங்கேருந்து நான் சர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது நான் சூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் தான் அமேசான். நீங்கள் நினைக்கலாம் மோஷன் சென்சார் போட்டால் அமேசானில் போட்டு பார்த்துட போகிறாங்க, ஏன் வந்து இந்த ப்ராடக்ட்டை அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அதுலேயும் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட். அமேசானில் மோஷன் லைட்ஸ் எடுத்துனா ரவுண்ட் ஷேப்பில் ஒரு மோஷன் லைட்டிங் வரும். அமேசான் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும், மோஷன் லைட்டிங்கில் ரவுண்ட் கலரில் வரும், இந்த ரவுண்ட் ஷேப்பில் வரும். பட் ஆனால் இந்த மோஷன் சென்சார் லைட் பார்த்தீங்கன்னா பேக்கில் மேக்னெட்டிக் டேப்போட ஒரு மாதிரி ஸ்ட்ரிப் மாதிரி நீட்டாக வரும். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு 3 to 4 பேஜஸ் தாண்டி போனால் தான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் காமிக்கும். ஸோ ஆனால் இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸ் சூப்பராக இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜில் வராது, அந்த ரவுண்டட் தான் வரும் உங்களுக்கு. ஸோ அமேசானில் அவங்க போய் சர்ச் பண்ணி பார்த்தாலும் கிடைக்காது, ஃப்ளிப்கார்ட்லையும் இது கிடைக்காது. ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் அந்த மாதிரி இல்லாட்டாலும் சூஸ் பண்ணலாம். பட் ஏன்னா இது கொஞ்சம் டக்குன்னு நம்ம போய் சர்ச் பண்ண போகிறது அமேசானில் சர்ச் பண்ணி பார்ப்போம். பட் ஆனால் இந்த அமேசானில் 3rd பேஜில் இருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிவிட்டேன். ஸோ நான் சோர்ஸ் பண்ண போகிற லொக்கேஷன் எங்கேருந்து சோர்ஸ் பண்ண போகிறேன்னா அமேசான்லேருந்து தான் சோர்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் இப்போ சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் சோர்ஸ் பண்ண போகிற இடம் வந்து அமேசான் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் சர்ச் பண்ண ப்ராடக்ட் வந்து அமேசானில் மட்டும் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் பேஜில் இல்லை, லாஸ்ட் பேஜில் இருக்குது, மிடில் பேஜில் இருக்குது, நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டை நான் எப்படி அந்த ப்ராடக்ட்டை லிங்க்கை நான் தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா, நீங்கள் சப்போஸ் இந்த ப்ராடக்ட்டை ஒரு ரீலில் கண்டுபிடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கீழே வந்து அஃபிலியேட் லிங்க் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் பேஜில் போனீங்கன்னா பயோவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் சர்ச் பண்ணி அந்த ப்ராடக்ட் லிங்க்கை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் எங்கேருந்து சோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட்டு செலக்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு ப்ராடக்ட்டு சோர்ஸும் பண்ண முடியுது, எங்கேருந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் நினைக்கலாம், இதோட நம்ம வந்து க்ளோரோடோ இல்லை ரொப்போசர்கல்ட்டோ இங்கேருந்து சோர்ஸ் பண்ணால் கொஞ்சம் கம்மி காசாக இருக்குமேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து ரொப்போசர்கல்ட்லேயும் க்ளோரோட்லேயும் இல்லை. ரொம்ப ரொம்ப காமனான ப்ராடக்ட்ஸ். இந்த அமேசானில் போட்டோன்னா ஃபஸ்ட்லேருந்து 2 பேஜஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற ரொம்ப எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நம்மளோட க்ளோரோட்லேயும் ரொப்போசர்கல்ட்லேயும் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளுக்கு இல்லாத இருக்க டைப்லேயும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். நம்ம அது டிஃப்ரென்ஸை நம்ம கண்டுபிடிச்சி ஓரளவுக்கு மார்ஜின் நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு மார்ஜின் நம்ம செட் பண்ணலாம். அந்த ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட சொல்கிறேன் நான் அதுக்கு முன்னாடி. இப்போ நான் வந்து சூஸ் பண்ண சோர்சிங் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அமேசான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடச்சிருச்சு, எங்கேருந்து சோர்ஸ் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட் தேவை. ஸோ உங்ககிட்ட வெப்சைட் நான் ஆஸ்யூஷுவல் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு 2 டைப் ஆஃப் வெப்சைட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிஃபை வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். அந்த ஷாப்பிஃபை வெப்சைட்லேருந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸை க்ரியேட் பண்ணலாம். ஆனால் அந்த ஷாப்பிஃபைக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி 2K இல்லாட்டி 5K இப்போ அந்த ரேட்ஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க போல். நீங்கள் வந்து மந்த்லி பே பண்ணி நீங்கள் ஷாப்பிஃபை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்களால் மந்த்லி பே பண்ண முடியாது அப்படின்னீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக கோடிங் நாலேஜே இல்லாமல் வெப்சைட்ஸை க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் க்ரியேட் பண்ண வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ லெஃப்ட் சைடில் பார்க்கலாம். இந்த வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக கோடிங் நாலேஜே இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸை இந்த ட்ராப்ஷிப்பிங் பேஜுக்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதான் வந்து என்னோடய சேல்ஸ் பேஜாக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த டைமில் நான் உங்களுக்கு ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே நான் வந்து கோடிங் நாலேஜ் இல்லாமல் வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தந்திருக்கேன். இப்போ அந்த கோர்ஸோட செகண்ட் பேட்ச்க்கான ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த டெலகிராம் குரூப்பில் இருக்குது. ஸோ ஒன்லி 50 people மட்டும்தான் அலோட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். விச் மீன்ஸ் நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிறாங்க. 50 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான், ஃபஸ்ட்டு 50 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அலோடு கிடையாது. நான் ஒன்ஸ் ப்ராடக்ட் லான்ச் ஆனோடனே யார் வந்து ஃபஸ்ட்டு 50 people பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த சீட் அலாட் ஆகிடும். ஸோ அதுதான் அவங்ககிட்ட நான் கிளியராக சொல்லியிருந்தேன். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு யாரெல்லாம் அந்த குரூப்பில் போய் ஃபஸ்ட்டு 50 பேர் சேர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ஸோ அந்த குரூப்பில் இருக்கிறவங்களே எல்லாருக்குமே நான் ப்ராடக்ட் ஒன்ஸ் லான்ச் பண்ண உடனே யார் தான் ஃபஸ்ட்டு போய் ப்ளேஸ் வாங்குறீங்களோ ஸோ அவங்களுக்கு அந்த சீட்ஸ் அலாட் ஆகிடும். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் பேட்ச் ஓப்பன் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட் டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் ஃபியூ வீக்ஸில் உங்களுக்கு கோர்ஸ் லான்ச் ஆகிடும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற இந்த வெப்சைட் ரொம்ப ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட்டாக க்ரியேட் பண்ணலாம். விச் மீன்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வெப்சைட்டை ப்ரொஃபஷனல் லுக்கிங்காக க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட சேல்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து நீங்கள் எவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட் சூஸ் பண்ணாலும் ப்ராடக்டோட வெப்சைட் சூப்பராக இல்லைன்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு வெளியே போயிடுவாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு ஷாப்பிஃபையோட கம்மியாக தான் இருக்கும். மந்த்லி உங்களுக்கு அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு மணி ப்ராப்ளமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த கோர்ஸை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ்குள்ளேயே உங்களுக்கு ட்ராப்ஷிப்பிங்கோட லேண்டிங் பேஜ் சொல்லி தருவோம், இ-காமர்ஸ் ஸ்டோர் க்ரியேட் பண்ண சொல்லி தருவோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் லுக்கிங் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீலான்சிங்கில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து US and UK கிளைண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் எப்படி வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸை கிராப் பண்ணலாம், வெப்சைட் க்ரியேஷன் பண்ணுறதுக்காக எப்படி வந்து வெப்சைட் க்ரியேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெப்சைட் ஒன்ஸ் லேர்ன் பண்ண ஆரம்பித்தாலே எப்படி கிளைண்ட்ஸ்க்கு கெயின் பண்ணலாம் அப்படின்ற எல்லா ஐடியாலஜிஸும் அந்த கோர்ஸ்குள்ளே இருக்கும். நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம், கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் வெப்சைட் க்ரியேட் பண்ணதில்ல, இந்த வெப்சைட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த வெப்சைட்டில் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்லைட் வேரியேஷன் பண்ணியிருக்கேன். எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன்னா லாஸ்ட் சேலஞ்சில் கூட பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் வெப்சைட் இருந்துச்சு, www.dikshitadithya.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருந்துச்சு. அந்த வெப்சைட்டை நான் வந்து ப்ளூ ஹவுஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதே வெப்சைட்டை நான் வந்து ஒரு பேஜாக க்ரியேட் பண்ணி ஸ்லாஷ்ன்னு போட்டு பெட் பேஜ் அப்படின்னு ஒரு க்ரியேட் பண்ணி அந்த பெட்ஸோட ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணேன். ஸோ இதனால் என்ன நடந்திருக்குன்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து யோசிச்சு பார்த்தேன், கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை போய் வாங்கும் போதும் நம்ம அந்த ப்ராடக்ட்டை வெப்சைட்டை பார்ப்போம். ஸோ அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 சேல் தான் நடந்தது, அதுக்கு மேலே நடக்கலை. கேரளாவிலேருந்து நெக்ஸ்ட் இன்னொரு இடத்துலேருந்து ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க, அதுக்கப்புறம் அது நடக்கலை. ஸோ அது ரீசன் என்ன இருக்கும் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக நான் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டோட பேராக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து லாஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு வெப்சைட் ஒரு பெட் பேஜோட வெப்சைட் எடுத்திருந்தோம். அப்போ நம்ம வந்து dikshitadithya.com/pet பேஜ்னு இருந்தால் கண்டிப்பாக இது வந்து ஏதோ ஃபேக் வெப்சைட்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியே போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா கம்ப்ளீட்டாக நான் வந்து என்னோடய ஓன் மணி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு புது டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வாங்கியிருக்கேன். விச் மீன்ஸ்
நான் வந்து ப்ளூ ஹோஸ்ட் அப்படின்ற ஒரு இடத்துல தான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ளஸ் என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் வாங்குவேன். ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க வந்து நம்ம வந்து டொமைன் வேறு இடத்துல வாங்கிட்டு ஹோஸ்டிங் வேறு இடத்துல வாங்கினா அதில் வந்து நம்மளுக்கு இதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் ஆனால் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் சேர்ந்த மாதிரி ஒரே பிளாட்ஃபார்ம் வாங்குறதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹோஸ்ட். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ப்ளூ ஹோஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அங்கே வந்து 24/7 நம்மளுக்கு லைவான கால் சப்போர்ட் இருக்குது. எப்போ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நானே இந்த வெப்சைட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு பேமெண்ட் மட்டும் அவங்களுக்கு அமுச்சு விட்டுட்டு அவங்களே வந்து இந்த பேரை மட்டும் சொன்னேன். நான் என்ன பேரில் வாங்கியிருக்கேன்னா productzonestore.com அப்படின்ற பேரில் வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸை zonestore.com நான் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் லிஸ்ட் அவுட் பண்ணி ட்ராப் ஷிப்பிங்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அவங்களே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு SSL சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு வெப்சைட்டுக்கான பேசிக்கான இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறமா நம்ம பில்ட் பண்ண ஆரம்பிச்சது தான் இந்த வெப்சைட். ஸோ நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த ப்ளூ ஹோஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்ணி வெப்சைட்டு க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நடந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கான ஆடை சூஸ் பண்ணோம். விச் மீன் நம்ம ப்ராடக்டான சேல்ஸ் சூஸ் பண்ணோம். இந்த ப்ராடக்ட்டுக்கான சேல்ஸ் ஆடை சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணோம்ல அங்கேருந்தே நம்ம எடுக்கலாம். பட் ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் ரீச் அதிகமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் தமிழில் டார்கெட் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி. ஸோ நான் ஒரு 2-3 ரீல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் மல்டிபிள் ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன், இந்த ரீலை நான் வந்து ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி எடுத்தால இன்ஸ்டாகிராம் ரீலேருந்து அந்த ப்ராடக்ட்டை ரீலை நான் டவுன்லோட் பண்ணி கொஞ்சோண்டு கட் பண்ணி நானே தமிழில் வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பித்தேன். அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்த ப்ராடக்ட்டோட ஆடு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ அந்த ஆடு உங்களுக்காக நீங்கள் இப்போ இந்த வாட்டி இந்த ஆடை பார்க்கலாம். இந்த லைட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்னோட வீட்டில் எல்லா இடத்துலையுமே அட்டாச் ஆகிருக்கும். நான் யூஸ் பண்ணுற டோர்ஸ், கபோர்ட், கிச்சன்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அட்டாச் ஆகிருக்கும். இதில் மேக்னெட்டிக் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஈஸியாக அதை ஃபிட் பண்ண முடியும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இதில் மோஷன் சென்சர்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக போகும்போது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் ரிமோட் கண்ட்ரோலும் தராங்க. ஸோ நம்ம ஈஸியாக ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹோம் கேஜெட்டாக இருக்கும். இதை நீங்கள் பை பண்ண நினச்சிங்கன்னா கீழே தெரியல லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆடை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆடு கம்ப்ளீட்டாக நான் வாய்ஸ் ஓவர் பண்ண ஆட் தான். இது வந்து தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2-3 ஆட்ஸ் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் எது டெஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த விஷயத்தில் நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம வந்து பெட்ஸ் பேஜ்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதை நம்ம எடுத்து டெஃபினட்டாக நம்ம வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ பெட் பேஜ்னு நம்ம க்ரியேட் பண்ணோம்ல, அந்த பெட் பேஜை எடுத்து நம்ம ஜஸ்ட் லைக் நேம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போஸ்ட்டெல்லாம் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து அந்த productzonestore.comனே மாற்றிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம இந்த ட்ராப் ஷிப்பிங்கான எல்லா ப்ராடக்ட்ஸுமே இந்த productzonestore.comலேயே நான் அப்லோட் பண்ணி நான் டெஸ்ட் அவுட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அதை சேலஞ்சாகவும் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். இப்போ ப்ராடக்ட்ஸில் நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீலை வந்து நம்ம மெயின் ஆர்கானிக் சோர்ஸாக எடுத்துக்கலாம். மெயின் ஆர்கானிக் சோர்ஸாக எடுக்கும் போது நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணிட்டீங்க. அந்த ரீல் மாதிரியே நீங்கள் ரீமேக் பண்ணலாம். அந்த ப்ராடக்ட்டை ஒன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி பர்ச்சேஸ் பண்ணி ரீமேக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அந்த ப்ராடக்ட்டை நிறைய டைம்ஸில் நிறைய வேரியேஷன்ஸில் நீங்கள் ரீல்ஸ் சர்ச் அவுட் பண்ணி அதை நீங்கள் போட்டு அப்லோட் பண்ணலாம் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில். ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து ரீல்ஸை இன்ஸ்டாகிராம் பேஜ் ரீல்ஸை நான் யூஸ் பண்ண போகிறேன் ஆர்கானிக்காக. நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண போகிறது ஃபேஸ்புக் ஆட் காப்பி தான் யூஸ் பண்ண போகிறேன். விச் மீன்ஸ் நீங்கள் நினைக்கலாம் ஆட்ஸ்ன்னு வரும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இன்ஸ்டாகிராம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸ்புக், யூடியூப்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹை காஸ்ட்டு. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கொடுக்குறதுல நீங்கள் வந்து ஒரு ஆட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராமில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் தேவை. அந்த அக்கௌண்ட் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1 இல்லை 2 வருஷம் பழசாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் ஃபேஸ்புக் ஆட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒன்று கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அங்கேருந்து நீங்கள் ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் மட்டும் வச்சு நீங்கள் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் நிறையா வரும். விச் மீன்ஸ் ROI. நீங்கள் வந்து ஒரு 85 ருபீஸ் பேசிக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். அப் டு நீங்கள் எவ்வளோ வேணால் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கான ரிசல்ட்ஸை நான் அப்டேட் பண்ணுறேன். அந்த ரிசல்ட்ஸ்லாம் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சாகும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருங்க. உங்களுக்கான அவுட்புட் விச் மீன்ஸ் உங்களுக்கான அந்த சேலஞ்சான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நிறைய சேலஞ்ச் விஷயம் தெரிஞ்சுக்க நீங்கள் இந்த சேனலில் கீழே லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபேஸ்புக் ஆட் காப்பீஸ் ப்ளஸ் இந்த ட்ராப் ஷிப்பிங்கில் இருக்க நான் பண்ண ப்ரீவியஸ் சேலஞ்சை நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து வீடியோ தரேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.